மருத்துவர் ராமதாஸ் இன்னைக்கு டாக்டர்னு நம்ம பேசுகிறோம். அவங்க அப்பா ஏதாவது டாக்டராக இருந்தாரா அப்படின்னா வரலாறு கிடையாது. இந்த வரலாற்றை உருவாக்கி கொடுத்தவர் பாபா அம்பேத்கர்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு அவர் 100 சிலையை தமிழ்நாடு முழுக்க சிலையை வச்சார். ஆனால் அப்படியாப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் சமூக நீதி பேசுகிற அவரை இன்னைக்கு ஒரு வன்னியர் சங்கமாக ஒரு வட்டத்தில் சுருக்கியாச்சு. இன்னைக்கு பார்க்குற ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரான ஒரு யாரான்னா டாக்டர் ராமதாஸ்ன்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கி வச்சாச்சு. இன்னைக்கு ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு எதிரான ஒரு யார் அப்படின்னா வன்னியர் மக்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கியாச்சு. இன்றைக்கி பார்க்குறோம் அந்த சூழ்ச்சி தந்திரத்தை பார்க்குறோம். ஆரிய மாடல் அந்த சூழ்ச்சி தந்திரத்தை பார்க்குறோம். இன்றைக்கி கும்மிடிப்பூண்டி தொகுதியிலேருந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து சென்னை மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி திருச்சி மாவட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திக் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னா வன்னியர் மக்களும் ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் தான் இருக்கிறாங்க. ஒரு சட்டமன்றத்தில் 36% மக்கள் இருக்கிறாங்க, 35% மக்கள் இருக்கிறாங்க, 38% மக்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல 38% ஒரு செய்யூர் தொகுதியில் போய் 44% ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே ஒரு 35% வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில் ஒரு 36% இருக்கிறாங்க, ஈக்குவலாக 36% மக்கள் இருக்கிறாங்க. எங்கே போய் பார்த்தாலும் இந்த 2 சமூகம் மெஜாரிட்டியாக இருக்குது. வாக்கு பெட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்குது. 80% 70% இந்த மக்களுடைய ஓட்டு இருக்குது. இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்தால் தான் நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கன்றதால ஒரு சூழ்ச்சி தந்திரத்தால் இன்றைக்கி இந்த மக்கள் வேறுபட்டு இன்றைக்கி வன்னியருக்கு எதிரி யாரான்னா பறையனுக்கு எதிரி யாரான்னா வன்னியர் தான் அப்படின்ற சூழ்நிலை இன்றைக்கி மனநிலையை உருவாக்கி வச்சுருக்கிறான். இதுக்காக எவ்வளோ இந்த கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு தமிழ்நாட்டில் அரசியலில் 100 ஆண்டு அரசியலில் ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி யார் சொன்னதுன்னா இந்த தேசத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குன்னு சொன்ன ஒரே தலைவர் டாக்டர் ராமதாஸ் தான். அதுக்கப்புறம் தலித்த மேலே கூட மந்திரி ஆக்குனார். அப்புறம் குடும்ப சூழ்நிலை வந்தோன்னா அவரு கூட கொஞ்சம்